செய்தியாக பார்த்து வருகிறோம். அருப்புக்கோட்டையில் தேசிய கொடியுடன் வாகன பேரணியாக சென்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேசிய கொடியுடன் பாஜகவினர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்ற நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேசிய கொடியுடன் பேரணி சென்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தேசிய கொடியோடு பேரணி சென்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அருப்புக்கோட்டையில் தேசிய கொடியுடன் பாஜகவினர் இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண் பிரகாஷ். அருண் பிரகாஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அருப்புக்கோட்டையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் புளியம்பட்டி பகுதியில் இருந்து வெள்ளக்கோட்டை பகுதி வரை தேசிய கொடியுடன் இருசக்கர வாகன பேரணி செல்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த இருசக்கர வாகன பேரணிக்கு போலீசார் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. எனினும் பாஜகவினர் கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் தலைமையில் புளியம்பட்டி பகுதியில் தேசிய கொடி மற்றும் இருசக்கர வாகனத்துடன் கூடினர். இதனையடுத்து அங்கு வந்த காயத்ரி டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி கிடையாது என பாஜகவினரும் கூறினர். ஆனால் நாங்கள் ஏற்கனவே அனுமதி பெற்றிருந்ததாகவும் அனுமதி இல்லை என்றாலும் பரவாயில்லை, நாங்கள் தேசிய கொடியுடன் 500 மீட்டர் தொலைவு நடந்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என பாஜகவினர் டிஎஸ்பி காயத்ரியிடம் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அதற்கும் அனுமதி தர முடியாது, அப்படி செல்வதாக இருந்தால் கைது செய்வோம் என டிஎஸ்பி காயத்ரி கூறினார். இதனையடுத்து தேசிய கொடியுடன் கூட செல்ல முடியாத சூழல் உள்ளதாக கூறி நாங்கள் பேரணியே செல்லவில்லை என கூறி பாஜகவினர் அங்கிருந்து கலைந்து செல்வதாக கூறி கலந்து சென்றனர். ஆனால் அங்கிருந்து சென்ற பாஜகவினர் வேறு ஒரு இடத்தில் இருந்து, அதாவது காந்தி மைதானம் பகுதியில் இருந்து இருசக்கர வாகன பேரணியாக தேசிய கொடியுடன் பஜார் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று வெள்ளக்கோட்டை சென்றனர். ஆனால் பேரணி செல்வதை எதிர்பாராத போலீசார் வெள்ளக்கோட்டை சென்று அங்கு கூடியிருந்த பாஜகவினர் அனைவரையும் குண்டுக்கட்டாக கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.